Hi friends, welcome to online coaching. இது tips and tricks section. இன்னைக்கான டிப்ஸ் எதுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைய வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்றது, சம் எப்படி பண்றது, அத கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றது, மோர் தென் ஒன் கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இப்ப இங்க சம் டேட்டாஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. ப்ராடக்ட்னு சொல்லிட்டு சம் ப்ராடக்ட் நேம் கொடுத்திருக்கான், சப்ளையர்னு கொடுத்து சம் சப்ளையர்ஸ் நேம்ஸ் இங்க கொடுத்திருக்கான், சம் குவான்டிட்டி இங்க கொடுத்திருக்கான், அதுக்கான ரேட் இங்க கொடுத்திருக்கான். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த குவான்டிட்டி எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம கர்சரை வச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப இந்த குவான்டிட்டி டோட்டலா எவ்வளவு குவான்டிட்டி அப்படிங்கறத நம்ம செக் பண்றதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா எல்லா ஃபார்முலாவுக்கும் முதல்ல நம்ம ஈக்குவல் அப்படிங்கறத டைப் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஈக்குவல் டைப் பண்ணிட்டோம். SUM சம்னு கொடுக்குறோம், ஓபன் பிராக்கெட் பண்றோம். அந்த குவான்டிட்டி மேலேந்து எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்றேன். நான் மவுஸ ஹோல்ட் பண்ணிட்டே டிராக் பண்றேன். ஓகேங்களா? அப்ப எந்த செல்லுல இருந்து வருது பாருங்க, C3ங்கிற செல்லு ரெஃபரன்ஸ்ல இருந்து C17 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ண சொல்றோம், சம் பண்ண சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்க. ஈக்குவல் கொடுக்கணும், SUM சம்னு கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படிங்கிற செல் ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணணும். அதாவது C3ல இருந்து C17 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கறத ஜஸ்ட் மவுஸ ஃபர்ஸ்ட் செல்லுல வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே, அதாவது C3ங்கிற செல்லுல வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே டிராக் பண்ணினீங்க அப்படின்னாதான் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குற. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் இல்லைங்களா? ஈக்குவல் சம் ஓபன் பிராக்கெட். சோ எங்க இருந்து எங்க வரைக்கும் வேணுமோ அதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டே வந்து க்ளோசிங் பிராக்கெட் கொடுக்கணும். இப்ப நமக்கு இங்க ஆன்சர் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு போயிட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்னு செக் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னா அது மேல அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரோலா இருக்கு இல்லைங்களா, ABC 1 2 3 காலம் ரோலா இருக்கு இல்லைங்களா, அந்த காலமுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்முலா பார்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இங்கேயே நமக்கு காமிச்சு. ஓகேங்களா? சரி, இது சிம்பிளா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த டேட்டாவஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஜஸ்ட் நான் இங்க கர்சர் வச்சிடறேன். ஆப்பிள் டோட்டல் குவான்டிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இங்க ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, பனானா இருக்கு, வாட்டர்மெலன் இருக்கு, செரி இருக்கு. ஓகேங்களா? ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒன்லி ஆப்பிளோடைய டோட்டலை மட்டும் சொல்லுங்க. அப்ப ஆப்பிளோடைய டோட்டல்னா எது வரும்? இது ஒண்ணு வருங்களா ஆப்பிளோடைய டோட்டல்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு ஆப்பிளோட டோட்டல் வருங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோடைய ஆப்பிள் இது ஒரு டோட்டல் வரும். அதுக்கப்புறம் வேற எங்க இருக்கு ஆப்பிள்? இங்க இருக்கு ஆப்பிள், இங்க இது வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஆப்பிள் இங்க ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணும். நம்ம இப்ப மேனுவலா கால்குலேட் பண்ணலாம். ஈக்குவல் கொடுத்துறோம். எந்த கால்குலேஷனா இருந்தாலும் ஈக்குவல் கொடுத்துடணும். நம்ம ஈக்குவல் கொடுத்துடலாங்களா? ஆப்பிள் இந்த 80. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஆப்பிள் பிளஸ் கொடுத்துறோம். ஓகேங்களா? கீபோர்ட்ல பிளஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் 40 பிளஸ். அதுக்கப்புறமா வேற எங்க இருக்கு ஆப்பிள்? கீழேயே இருக்கு பிளஸ். நெக்ஸ்ட் வேற எங்க இருக்கு ஆப்பிள்? இந்த ஆப்பிள் பிளஸ். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற ஆப்பிள் பிளஸ். ஓகே, இப்ப ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா வெறும் ஆப்பிள்கானதெல்லாம் கால்குலேட் பண்ணிடும். ஓகே, இப்ப நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம், அங்க வந்து ஈக்குவல் சம்னு யூஸ் பண்ணீங்க, இங்க ஏன் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு செல்ல போயிட்டு ஒரு சிங்கிளா செலக்ட் பண்றீங்க? நமக்கு கண்டினியூஸா இருந்துச்சுன்னா ஈக்குவல் சம்னு கொடுத்துட்டு மேலேந்து எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு மிடில் வருது அப்படிங்கறதால நான் சம் யூஸ் பண்ணல, சிங்கிள் செல்லா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சரி, இப்ப என்டர் கொடுத்துடலாம். ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 வந்திருக்கு. ஓகே, சோ இதே நம்ம ஃபார்முலால இங்க அப்ளை பண்ணலாங்களா? ஆப்பிள் டோட்டல் குவான்டிட்டி. சோ ஈக்குவல் கொடுத்துடலாம். கண்டிஷனுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா சம், SUM சம் IF இஃப். ஓகேங்களா? சப்மிட் பண்ணி கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் பண்ணுங்க. அங்க ரேஞ்சுன்னு கேக்குது பாருங்க. ஓகேங்களா? கீழே வந்து டூல் டிப்ல அந்த ஃபார்முலாவுடைய உங்களுக்கு ஃபார்முலா எப்படி இருக்கணும், என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஹிண்ட் இங்க கீழே வரும். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரேஞ்ச் என்னது? நம்ம கண்டிஷன் என்னது? ஆப்பிள் எங்க வருது அப்படிங்கறதுதான்.
அப்ப ஆப்பிள் எங்க இருக்கு ப்ராடக்ட்ல, அப்ப ஆப்பிள் இதுலதான் இருக்கு இல்லைங்களா, அதனால அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற அந்த டைட்டில செலக்ட் பண்ண வேண்டாம், ஒன்லி நம்ம வேல்யூ எங்க இருக்குதோ அந்த வேல்யூக்கு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா, அங்க நமக்கு ரேஞ்ச் வந்துருச்சுங்களா. ரேஞ்ச்னா என்னது, A3 ல இருந்து A17 இருக்கிற கமா கொடுத்துறோம். டபுள் கோட்ஸ ஓபன் பண்றேன். டபுள் கோட்ஸ்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா. ஆப்பிள் டபுள் கோட்ஸ பினிஷ் பண்ணிடலாம். கமா கொடுத்துட்டு என்ன கால்குலேட் பண்ண வந்திருக்கோம், குவான்டிட்டியை கால்குலேட் பண்ண வந்திருக்கோம். அப்ப குவான்டிட்டியை நம்ம டிராக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. ஈக்குவல் சம் இஃப்னு கொடுத்தா நம்ம என்ன செக் பண்ண வந்தோம், ஆப்பிளோடைய குவான்டிட்டி. அப்ப ஆப்பிள் எங்க இருக்கு, ஏங்கிற காலம்ல இருக்கு. அதனால A3 ல இருந்து A17 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம். அதுதான் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம். அதுல கிரைட்டேரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வேணும், அந்த A3 ல இருந்து A17 இருக்கிறதுல என்ன வேணும், எனக்கு ஆப்பிள் வேணும். அப்ப நான் ஆப்பிள்ங்கிறத டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். கிரைட்டேரியா எப்போதுமே டபுள் கோட்ஸ்ல வரும். அதுக்கப்புறமா கமா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க, குவான்டிட்டி. அப்ப குவான்டிட்டிங்கிற காலமை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துடலாம், என்டர் கொடுக்குறோம். பாருங்க நமக்கு இந்த ஆன்சர் நம்ம மேனுவலா போட்டதும் இங்க நம்ம கால்குலேஷன் பண்ணதும் கரெக்டா வந்திருக்குங்களா. சரி, இப்ப ஜான் டோட்டல் கண்டுபிடிக்கலாங்களா. ஈக்குவல் அதே சேம் சம் இஃப். இப்ப ஜான் எங்க வருது, சப்ளையருக்குள்ள இருக்கு. அப்ப நம்ம ஜானுக்காக இந்த சப்ளையர்ல இருக்கிற காலமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கமா கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ் நம்ம ஜான் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கமா கொடுத்துடலாம். அதுலயும் என்ன கால்குலேட் பண்ண வந்திருக்கோம், குவான்டிட்டி தான் கால்குலேட் பண்ண வந்திருக்கோம். ஓகேங்களா, அப்படியே ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துங்க. வந்துச்சுங்களா. ஜான் எங்கெங்கெல்லாம் ஜான் இருக்காங்களோ அது, இந்த ஜான் 180, இந்த ஜான் ஒரு 20, 100 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இது ஒரு 10 இருக்கு ஜான் அது. அதுக்கப்புறமா இங்க ஒரு 50 இருக்கு. ஓகேங்களா, சோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணா 160 வந்துருச்சு. இப்ப மைக் டோட்டல் பண்ணலாங்களா. ஈக்குவல் சம் இஃப் ஓபன் பிராக்கெட் மைக். மைக் எங்க இருக்கு, சப்ளையருக்குள்ளதான் இருக்கு இல்லைங்களா. சோ நம்ம சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கலாம். டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம். கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு மைக் அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸை பினிஷ் பண்ணிடுறோம். கமா குவான்டிட்டி தான் ஆட் பண்ண வந்திருக்கோம் இல்லைங்களா. அப்ப குவான்டிட்டியை நம்ம செலக்ட் பண்ணிடலாங்களா. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம், என்டர் கொடுத்துடலாம். இப்ப மைக்கோடைய டோட்டல் வந்துருச்சு. அடுத்தது ஆரஞ்சோடைய டோட்டல் பார்க்கலாங்களா. ஈக்குவல் சம் இஃப் ஓபன் பிராக்கெட். ஆரஞ்சு எதுல வருது, ப்ராடக்ட்ல வருது. அதனால இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா டபுள் கோட்ஸ் ஆரஞ்ச். ஓகேங்களா, ஆரஞ்ச் டபுள் கோட்ஸை பினிஷ் பண்ணிடலாம். கமா குவான்டிட்டியை ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்து இப்ப ஆரஞ்சோடைய டோட்டல் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்ப ரெண்டு கண்டிஷன் இருக்கு பாருங்க, ஜானாவும் இருக்கணும் ஆரஞ்சாவும் இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துடலாம். SUMFIFS சம் இஃப்ஸ் கொடுக்கணும். முன்னாடி கொடுத்ததெல்லாம் வெறும் சம் இஃப் மட்டும்தான் கொடுத்தோம். இப்போ வந்து ஈக்குவல் சம் இஃப்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஓபன் பிராக்கெட் கொடுத்துடலாம். சம் ரேஞ்ச் என்ன அப்படின்னு முதல்ல வந்துட்டு எதை கால்குலேட் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, குவான்டிட்டியை தான் கால்குலேட் பண்ண வந்திருக்கோம், அதனால அதை செலக்ட் பண்ணிடலாம். கமா கிரைட்டேரியாவில ஜானாவும் இருக்கணும் ஆரஞ்சாவும் இருக்கணும். அப்ப ஜான் எங்க வராங்க, சப்ளையருக்குள்ள இருக்காங்க. அதனால சப்ளையரை செலக்ட் பண்ணிட்டா கமா கொடுத்துட்றான். ஜான் அப்படிங்கறத கொடுத்தேன். ஓகேங்களா, இப்ப சப்ளையர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன வேணும், ஆரஞ்சு, அது ப்ராடக்ட் இல்லைங்களா. சோ இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ல ஏங்கிற காலம்ல இருக்க A3 ல இருந்து A17 வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கோம். கமா ஓகேங்களா, அதுல என்ன வேணும், ஆப்பிள். ஓகேங்களா, சோ டபுள் கோட்ஸ் பினிஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதாவது ஜானாவும் இருக்கணும் ஆரஞ்சாவும் இருக்கணும். இது பாருங்க ஜான, ஆனா ஆப்பிள் இருக்கு அது வேண்டாம். இது ஜான பனானா அது வேண்டாம். இது ஜான ஆரஞ்சு, ஆமா இது வேணும். இது எவ்வளவு இருக்கு, 10 இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜான், இங்க ஒரு ஜான் இருக்கு ஆனா செரி இருக்கு. ஓகேங்களா, அப்ப நமக்கு 10 தான் ஆன்சர் வரணும். ஜஸ்ட் என்டர் கொடுக்கலாம். 80 வருது. ஓகேங்களா, சோ 80 எப்படி அப்படின்னு பாக்கலாமா. ஜான் வந்துட்டு ஆப்பிள், நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஆப்பிள்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம ஆப்பிள ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு ஆரஞ்சுன்னு கொடுத்துடலாம். ஆரஞ்சு என்டர் கொடுத்தோம். இப்ப 10 வந்துச்சு. புரியுதுங்களா. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் மைக் அண்ட் ஆப்பிள் ஈக்குவல் சம் இஃப்ஸ் ஓபன் பிராக்கெட். குவான்டிட்டியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கமா கொடுத்துடலாம்.
மைக்காவும் இருக்கணும், ஆப்பிளாவும் இருக்கணும். ஓகேங்களா? சோ மைக்குக்கு சப்ளையர்ல வரும், அதனால அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மைக்குங்கிறத கொடுத்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ப்ராடக்ட செலக்ட் பண்ணிட்டு கமா ஆப்பிள்னு கொடுத்தேன். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. சோ உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்தது பீட்டர் அண்ட் ஆப்பிள் குவான்டிட்டி. பீட்டராவும் இருக்கணும், ஆப்பிள் குவான்டிட்டியாவும் இருக்கணும். அப்பனா எதெல்லாம் வரும்? பீட்டர் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஆனா அது ஆரஞ்சு. இங்க பாருங்க, பீட்டர் ஆப்பிள். சோ இது ஒண்ணு 30. அதுக்கப்புறம் பீட்டர் கிவி. சோ வராது. பீட்டர் ஆப்பிள் நம்ம கிட்ட இருக்கிறது 30 தான். ஓகேங்களா? சோ பாக்கலாங்களா? ஈக்குவல் என்ன கொடுக்கணும்? சம் இப்ஸ்ன்னு கொடுக்கணும். எப்ப நம்ம ரெண்டு கண்டிஷனை வச்சு செக் பண்ண போறோமோ அப்ப சம் இப்ஸ்ன்னு கொடுக்கணும். ஒண்ணு மட்டும் அப்படின்னா சம் இப்னு கொடுத்தாலே போதும். எந்த கண்டிஷனும் இல்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சம்னு கொடுத்தாலே போதும். புரியுதுங்களா? சரி, சம் இப்ஸ் ஓபன் பிராக்கெட். எனக்கு குவான்டிட்டி வேணும், குவான்டிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரைட்டேரியாவில் சப்ளையர்ல என்ன கொடுக்குற அப்படின்னா பீட்டர்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? பீட்டர் கமா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிளா இருக்கணும். சோ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு அதுல எனக்கு ஆப்பிள் வேணும் அப்படின்னு கொடுக்கும். ஜஸ்ட் க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுங்க. 30ங்கிறது நமக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் கத்திருந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்ம பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சம் இஃப்னா என்ன, சம் இப்ஸ்னா என்ன அப்படிங்கறத கத்துருக்கோம். ஓகேங்களா? சம்ங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாது, ஜஸ்ட் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா சம்னு கொடுத்துருங்க. சம் இஃப் அப்படிங்கிறது ஒன்லி ஒரு கண்டிஷன், அதாவது ஆப்பிள் டோட்டல், ஜான் டோட்டல், மைக் டோட்டல், ஆரஞ்சு டோட்டல் அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு பண்ணும்போது சம் இஃப் கொடுத்துக்கோங்க. ரெண்டு கண்டிஷன், அதாவது மோர் தென் ஒரு கண்டிஷன், அதாவது ஜான் ஆரஞ்சு, மைக்கு ஆப்பிள், பீட்டர் ஆப்பிள் அப்படிலாம் வேணும் அப்படின்னா சம் இப்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபார்முலாவை பை ஹார்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் நம்ம ஈக்குவல்னு கொடுத்து நம்ம ஜஸ்ட் என்ன ஃபார்முலா வேணுமோ அதை டைப் பண்ணி ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே கீழே சஜஷன் நமக்கு வந்துடும். எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், சம் ரேஞ்சு, கிரைட்டேரியா 1, கிரைட்டேரியா 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அதை யூஸ் பண்ணி நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.